அது என்பதுதான் அரசியலமைப்பு சட்டத்தில் செய்யப்பட்ட 15.4 என்ற முதலாவது திருத்தமாகும். இந்த திருத்தத்துக்கு காரணம் ஹேப்பனிங்ஸ் இன் மெட்ராஸ் என்று நாடாளுமன்றத்திலேயே சொன்னார்கள் அன்றைய பிரதமர் நேரு. இத்தகைய அரசியலமைப்பு சட்டத்தின் திருத்தம் தான் இந்தியா முழுமைக்குமான மக்களது நல்வாழ்வுக்கு வழிகாட்டியது. கடந்த 3/4 நூற்றாண்டு கால முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக அமைந்திருந்தது. சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கியவர்கள், அதாவது சோசியலி அண்ட் எஜுகேஷனலி அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அரசியலமைப்பு சட்டத்தின் சமூக நீதி வரையறை ஆகும். சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கியவர்களுக்கு அப்படிங்கிறது தான் அதில் ரொம்ப முக்கியம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 340வது பிரிவில் சோசியலி அண்ட் எஜுகேஷனலி என்பதுதான் வரையறையாக இருக்குது. அதே சொல் தான் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திலும் சொல்லப்பட்டது. அதாவது சமூக நீதி எனப்படும் இடஒதுக்கீடு என்பதை சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கியவர்களுக்கு தரப்பட வேண்டும் என்பதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட வரையறை. இதில் பொருளாதார அளவுகோலை புகுத்தும் முயற்சியை பலரும் பல காலமாக செய்ய முயற்சித்தார்கள், முடியவில்லை. ஆனால் பாஜக ஆட்சி அதை செயல்படுத்திவிட்டது. பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து ஒரு இடஒதுக்கீட்டை வழங்கியிருக்கிறது ஒன்றிய பாஜக ஆட்சி. உயர்ஜாதியில் இருக்கும் ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு வழங்குவது இதன் நோக்கம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. பொருளாதார ரீதியாக ஏழையாக இருப்பவர்களுக்கு பொருளாதார உதவிகளுக்கு நலத்திட்டங்கள் தான் தர முடியும். அப்படி தருவதை நாங்கள் தடுக்கவில்லை. அத்தகைய பொருளாதார உதவி திட்டங்களை எங்களது திராவிட மாடல் அரசு வழங்கி வருகிறது. ஆனால் சமூக நீதி என்ற இடஒதுக்கீட்டில் பொருளாதார அளவுகோல் புகுத்துவது சமூக நீதியை சிதைப்பதாகும். ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு என்று சொல்லாமல் உயர்ஜாதி ஏழைகளுக்கு என்று பிரித்ததே சமூக அநீதி. எனவேதான் இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டை நாங்கள் எதிர்க்கின்றோம். சமூக நீதி என்பது சமூக அநீதியை அகற்றுவதற்கான திட்டமே தவிர வறுமை ஒழிப்பு திட்டம் அல்ல. வறுமை ஒழிப்பு திட்டமாக சமூக நீதியை சுருக்க பார்க்கிறது பாஜக அரசு. 2019 ஜனவரி 7ஆம் தேதி அன்று ஒன்றிய அமைச்சரவையில் முடிவெடுக்கிறாங்க. 8ஆம் தேதி மக்களவையில் நிறைவேற்றுறாங்க. 9ஆம் தேதி மாநிலங்களவையில் நிறைவேற்றினார்கள். 2 நாளில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வாங்குறாங்க. இவ்வளவு வேகத்தை வேறு எதிலும் ஒன்றிய அரசு காட்டியதில்லை. நம்மளோட நீட் ஒழிப்புக்கான மனு எத்தனை வருஷமா இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நாடாளுமன்றத்தில் திமுக தனது எதிர்ப்பை பதிவு செய்தது. எதிர்த்து வாக்களித்தது. உச்சநீதிமன்றத்தில் கடுமையான வாதங்களை திமுக முன்வைத்தது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தை 12/11/2022 அன்று கூட்டி அதில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பி வைத்திருக்கிறோம். முற்பட்ட வகுப்பு ஏழைகளுக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கும் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை நிராகரிக்கிறோம் என்றும், அரசியல் சாசன அமர்வில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யும் போது அதில் தமிழ்நாடு அரசும்